எகிப்தில் பார்வோன்ட்ட பேசுறதுக்கு எவனை வேணாலும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணுன்னா அதுக்கு மோசே தான் வரணும். கர்த்தர் 40 வருஷம் வெயிட் பண்ண வச்சது எதுக்காக? எகிப்தில் மட்டும் கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி வாதையை செஞ்சு 10 வாதைகளை செஞ்சு செங்கடலை பிளந்து கூட்டு வரதுக்கா? அது ஒரு ப்ராசஸ். அது அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. அது அன்னையோட முடிஞ்ச ஒரு வேலை. ஆனால் எதுக்கு தெரியுமா கூட்டு போனார்? உன்னை அடுத்த 2000 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிற நியாயப்பிரமாணத்தை உன் மூலம் கொண்டு வரணும். நீ நியாயப்பிரமாணத்தை படிக்கணும்னா எகிப்து பிரமாணத்தை மறக்கணும். நீ இஸ்ரவேல் ஜனங்களோட பேசணும்னா எகிப்தில் பேசினதை மறக்கணும். நீ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும்னா எகிப்தில் படித்ததை மறக்கணும். உன்னுடைய உலக பிரகாரமான அறிவை எப்போ நீ ஒன்றும் இல்லைன்னு ஆகுதோ, படிப்பறிவு இல்லாதவர்கள்ன்ற இடத்துக்கு வர்றீங்களோ, அப்போ தான் உங்களை எடுத்து ஸ்பிரிச்சுவலி பயன்படுத்த முடியும். இன்றைக்கி என்ன ஆகுது? சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் படித்ததை